பட்சமாக சுர்ஜித்துக்கு வந்து என்ன தண்டனை கிடைக்கும் சார் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? தூக்கு தண்டனை கிடைக்கலாம். தூக்கு தண்டனை ஏன்னா அது 2012 வந்து பகவந்த் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சி கேஸ்ல வந்து தெளிவா சொல்லிருக்காங்க. The perpetrators of the honor killing should know that the gallows are waiting for them அப்படிங்கிறான். இது போன்ற ஆணவ கொலை செய்யக்கூடியவர்களுக்கு வந்து தூக்கு கைட்டு தொங்கிக் கொண்டிருக்கிற அச்சம் வரணும்னு சொல்லிருக்காங்க. ஆனா தூக்கு தண்டனை தான் இறுதியா. சுர்ஜித்தோட அப்பாவுக்கு என்ன மாதிரியான தண்டனை? சதித்திட்டத்தை ஈடுபட்டு தானா எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சதித்திட்டத்துக்கு தனியா தண்டனை உண்டு. அதுக்கு வந்து வாழ்நாள் சிறை, அடுத்த தூக்கு தண்டனை தான். கொலை கொலை ஈடுபட்டுட்டாலும் மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் தான். இதுல ஒரு நல்ல பாயிண்ட் என்ன, ஏன் இதுக்கு சிறப்பு சட்டம் வேணும்னு கேட்பாங்க பல பேர். அதாவது எல்லாமே கொலை தானே. ஐபிசில வந்து 302 இப்ப 103 ரெண்டுமே கொலைன்னு சொன்னா 2 தண்டனை தான். ஒன்று தூக்கு தண்டனை, அடுத்து வாழ்நாள் சிறை. அப்ப அதுவே போதுமே அப்படிமா பல பேர். அங்கதான் நான் புரிஞ்சுக்கணும்னா சமத்துவத்தை கொண்டு வரணும்னு சொன்னா மற்ற சட்டங்களால மட்டும் இன்னைக்கு இருந்திருக்கு. ஏன் நம்ம வந்து சதின்னு ஒன்று இருந்துச்சு. கணவன் இறந்து போயிட்டா உடனே விழுந்துடணும், சதி தீல விழுந்துடணும். அதை போக்கியாச்சுல சதித்திட்டம். இப்ப வந்து அது கூட வந்து சட்டத்தை கொண்டு வந்தா பண்ணணும். டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இப்ப சட்டம் தான் கொண்டு வந்தோம். போக்சோ ஆக்ட் வந்திருக்கு, சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கு. போஸ் ஆக்ட் வந்திருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு சட்டத்தின் மூலமாகத்தான் கொண்டு. அதே போலதான் சமூகத்துல சமத்துவத்தை கொண்டு வரணும்னா பெண் வந்து விடுதலை ஆகணும். அவருடைய விடுதலைக்கான உறவுன்னு சொன்னா கண்டிப்பாக அந்த உரிமையை வந்து சட்டத்துல அங்கீகரிச்சிட்டோம். நடைமுறையில திருமண உறவு பண்ணாம இருந்தோம்னா அதுவே மிகப்பெரிய தோல்வி நமக்கு. அப்ப இது போன்ற இருக்கிற சிறப்பு திருமண சட்டத்தை கொண்டு வந்து ஒரு வயது வந்த ஆண், வயது வந்த பெண், எந்த சாதியா இருந்தாலும் எந்த மதமா இருந்தாலும் அவர் திருமணம் செய்யும் போது அது அடிப்படை உரிமை சட்டம் சொல்லியாச்சு. அதை கை வச்சுனா உனக்கு இந்த சண்டை நீங்க நம்ம வந்து சிறப்பு சட்டம் கேட்கிறோம். அப்ப சிறப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு புதிய விழிப்புணர்ச்சி, சட்டத்தின் மூலமாக தண்டனை, அதே சமயத்துல விழிப்புணர்ச்சி, இது ரெண்டும் சேர்ந்து தான் வெற்றி பெற முடியும். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட் தான். இந்த